to our show. இது ருசிக்கலாம் வாங்க. இது உங்களுக்கான அற்புதமான நிகழ்ச்சி. நம்முடைய இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷெஃப் வந்து கலக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு நமக்காக சமைச்சு காட்ட வந்திருக்காங்க திருமதி புஷ்பா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். மறுபடியும் உங்களை நம்ம நிகழ்ச்சியில பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல. தேங்க்யூ மேம். சோ அந்த அளவுக்கு உங்களுடைய ரெசிபிஸ் இருக்கு அண்ட் நம்ம வியூவர்ஸும் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா பாத்துட்டு இருக்காங்க உங்களுடைய ஷோஸ்லாம். சோ இன்னைக்கு எங்களுக்காக என்ன ரெசிபி செய்ய போறீங்க? இன்னைக்கு நாட்டுப்புறத்து கோழி குழம்பு. வா, நாட்டுப்புறத்து கோழி குழம்பு. அதான் செட்டப்லாம் இந்த மாதிரி ஒரு மண்சட்டி ஃபீல்ல ஆரம்பிக்கிறோம். எப்பவுமே நாட்டுப்புறத்துல மண்சட்டியில சமைக்கிறது வந்து டேஸ்ட் தான். ஆமா. அதே இப்போ வந்து மத்த நிறைய பாத்திரங்களை வேற வேறையா யூஸ் பண்றோம். ஆனா எப்பவுமே ஆரோக்கியமானது மண்சட்டி தான். சூப்பர். சோ இப்போ நிகழ்ச்சியுடைய ஓப்பனிங்கே வந்து மேம் ரொம்ப வந்து பாரம்பரியத்துடன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த பேர் மட்டும் இல்ல, அவங்க செய்யற முறையும் வந்து அதை தான் கடைபிடிக்க போறாங்க. அது தெரிஞ்சு போச்சு. சோ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாங்களா? செய்ய ஆரம்பிக்கலாம். நாட்டுப்புறத்து கோழி குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: நாட்டுக்கோழி, சின்ன வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை, சீரகம், மிளகு, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தக்காளி, தேங்காய்பால், எண்ணெய், மிளகாய் வத்தல். நாட்டுப்புறத்து கோழி குழம்பு மண்பானையில பண்றோம். ஆனா நம்ம இங்க அடுப்பு வச்சு செய்யறதுக்கான ப்ரொவிஷன் இல்ல. அதனால நம்ம வந்து மண்பானை மட்டும் வச்சு கேஸ் ஸ்டவ்லயே பண்ண போறோம். இத வந்து வெளியில வச்சு அடுப்புல விறகடுப்பு வச்சு பண்ணினா இன்னும் சூப்பரா இருக்கும். அப்படியே நம்மள நாட்டுப்புறத்துக்கே கூட்டிட்டு போறாங்க. அப்படி ஃபீல் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. இப்போ வந்து அடுப்பை பத்த வச்சு முதல்ல வந்து வதக்க வேண்டிய வேலை எல்லாம் இருக்கு. ஓகே. மண் சட்டி கொஞ்சம் சூடாகட்டும். இந்த மண் சட்டியில சமைக்கும் போது இது சூடாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம நார்மலா மத்த பாத்திரங்கள்ல சமைக்கிறத விட இது மண் சட்டி சூடாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா நம்ம வேகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இறக்கி வச்சா கூட அந்த ஹீட் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அப்புறம் சீக்கிரமா வேகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து இது சட்டி வந்து கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா அதுல வந்து நம்ம ஒவ்வொரு ஐட்டமா போட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையும் வதக்கி அரைச்சு அப்புறமா தான் நம்ம குழம்பு வைக்க போறோம். இது இந்த குழம்புல வந்து கொஞ்சோண்டு அந்த வதக்கிறதுக்கு மட்டும்தான் எண்ணெய், மத்தபடி இதுல எண்ணெயே கிடையாது. இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு குழம்பும் கூட. ஜஸ்ட் மசாலாவை மட்டும் வதக்கி அரைச்சிட்டா போதும். அதுல போட்டு வச்சுட்டு நம்ம அந்த பக்கம் நகர்ந்துடலாம். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த அளவுக்கு மூடி வச்சுட்டு போயிட்டோம்னா அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கும். இப்போ வந்து சூடாயிடுச்சு. இப்போ சட்டி கொஞ்சம் சூடானதுமே அடுப்பை வந்து தணிச்சு வச்சிடுங்க. ஏன்னா அது சட்டி ஒன்ஸ் சூடாயிடுச்சுன்னா அது நல்ல ஹீட்ல இருக்கும். இதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் போடுறதுதான் நல்லது. இது எப்பவுமே கோழி வந்து கொஞ்சம் கோழிக்கறி சாப்பிட்டா கொஞ்சம் ஹீட்னு சொல்லுவாங்க. அதை வந்து இந்த நல்லெண்ணெய் வந்து சரி பண்ணிடும். கொஞ்சமா ஊத்தினா போதும், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊத்தினா போதும். அதுல வந்து பூண்டு பல். சோ இப்ப ஜென்ரலா நம்ம வந்து நாட்டுக்கோழி அதுல வந்து இப்ப குழம்பெல்லாம் வந்து செய்யறோம். ஆனா இதுக்கு ஸ்பெசிஃபையா என்ன இது நாட்டுப்புறத்து கோழி குழம்பு? நாட்டுப்புறத்து கோழி குழம்பு இப்போ வந்து நம்ம எல்லாம் வைக்கிற கோழி குழம்பு வந்து எண்ணெயில போட்டு எல்லாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி நல்லா வைப்போம். ஆனா இதுல வந்து அந்த மாதிரி வதக்குற ஐட்டம்ஸ் எதுவுமே கிடையாது. மறுபடியும் ஒன்ஸ் இது மட்டும் தான், அதாவது இந்த வெங்காயத்தை மசாலா அரைக்கிறதுக்கு மட்டும் தான் வதக்குவோம். அதுக்கப்புறம் வதக்கலாம் மாட்டோம். சூப்பர். இந்த கிராமத்து சமையல் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க மேம்? எங்க ஃபேமிலி வந்து பேசிக்கா அக்ரிகல்ச்சரல் ஃபேமிலில இருந்து தான் வந்தோம். அப்பா வரும்போதுதான் பிசினஸ்க்கு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி தான். எங்க ஹாலிடேஸ் எல்லாமே கிராமங்கள்ல தான் செலவழிச்சிருக்கோம். அப்ப போகும்போது பாட்டி எல்லாம் சமைச்சு கொடுத்ததுல நாங்க இதெல்லாம் கத்துக்கிட்டோம். எங்களுக்கு அந்த அளவுக்கு பாட்டி சமைச்ச டேஸ்ட்ல வரலனாலும் கொஞ்சம் அந்த பக்குவங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இதுக்கு மேல வெங்காயம், பூண்டை வந்து நான் முதல்ல போட்டுட்டேன். பூண்டு கொஞ்சம் பெருசா பல்லாவே இருக்கு. ஏன்னா பூண்டு நல்லா வதங்கும் போது குழம்போட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ வந்து வெங்காயத்தை, சின்ன வெங்காயம், இப்போ எப்பவுமே நாட்டுப்புறத்து கோழி குழம்பு நாட்டுப்புறத்து சமையல் எல்லாமே சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க, சின்ன வெங்காயம். ஆனா என்ன பெரிய வெங்காயம் உரிக்கிறத விட இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வெங்காயம் வந்து லைட்டா வதங்கிடுச்சு. இது கூட கருவேப்பிலை போடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் வதக்கலாம்.
இது சமைக்கிற நேரம் எவ்வளவு நேரம் எடுக்கும் மேம்? இது வந்து நாட்டுக்கோழி வேகிறதுக்கு குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது ஆகும். இப்போ வதக்கிறதுக்கு நமக்கு ஒரு 5 நிமிஷத்துல வதக்கிடலாம். ஆறுறதுக்கு ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் அம்மியில வச்சு நல்ல மசாலாவை நல்லா விழுதா அரைச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டு வச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ரெசிபிய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப இது வதங்கிட்டு இருக்கு. இதுல இது வதங்கவே நம்ம சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டுடலாம். ஒரு இதுல வந்து கொஞ்சம் சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். ஓகே. ஒரு மிளகு ஒரு 1/2 ஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்கு மிளகும் இருக்கு, அதே மாதிரி மிளகா வத்தல் போடும் போதும் இதே நீங்க மிளகால இந்த உருண்டை மிளகா குண்டு மிளகா போட்டீங்கன்னா அது கொஞ்சம் காரம் அதிகம். நீட்ட மிளகா போட்டீங்கன்னா ஜாஸ்தி போடுங்க. இது போடும் போது கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த வெங்காயம் வதங்கினதை தள்ளி சைட்ல வச்சிருக்கேன். இந்த மசாலாக்கள் போட்டோமே அதை மட்டும் தான் நடுவுல வச்சு வதக்குறேன். இப்ப இந்த சூட்ல இது வறுபடும் போது வெங்காயமும் அந்த பக்கம் வறுபடும். இப்போ உங்களுக்கு வறுக்க அந்த ஒரு சீரகத்தோட வாசனை வரும். அந்த சீரகத்தோட வாசனை கொஞ்சம் வந்ததுமே அடுத்து மல்லித்தூள் மிளகாத்தூள் அதெல்லாம் போடலாம். மிளகா அப்படியே வறுந்து அந்த நெடி வருது. இப்போ வந்து மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஓகே. நீங்க குழம்பு எவ்வளவு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையானதை மிளகாவும் போட்டிருக்கோம். அதனால இதுல மிளகாத்தூள் வந்து தேவையில்லை. இப்போ வந்து எல்லாம் வெங்காயம் தனியா எல்லாத்தையுமே சேர்ந்து வதக்குறேன். வாசனை வந்து மூக்க தொலைக்குது, அந்த அளவுக்கு இருக்கு ஒவ்வொரு இதுவும் வதக்க. இப்போ வந்து ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லயே மீதி அது வறுபட்டுடும். இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அம்மியில வச்சு அரைக்க போறோம். ஓகே. இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் பச்சை சீரகம் வறுக்க வேண்டாம். இதை வறுக்க வேண்டாம். பச்சையா அந்த வாசனை சீரகத்தோட ரசத்துல எல்லாம் பச்சையா தான் சீரகம் போடுவோம். அப்ப அது ஒரு வாசனை கொடுக்கும். அதுக்காக அந்த வாசனைக்காக நம்ம போட்டிருக்கோம். இப்போ இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா இதுல அதிகமா எண்ணெய் இல்ல, அது எல்லாமே இது கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சிடலாம். ஓகே. சோ இப்போ மசாலா ரெடி பண்ண போறீங்க இல்லையா மேம்? ஆமா, மசாலா ரெடி பண்ண போறேன். வெறும் குழம்பு நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? அதுக்காக இது கூட வந்து இட்லி, அதுவும் நாட்டுப்புறத்து இட்லியா நம்ம வந்து கம்பு இட்லி இன்னைக்கு பண்ணலாம். இது என்ன எக்ஸ்ட்ரா சர்ப்ரைஸ் எனக்கு. சோ நாட்டுப்புறத்து கோழி குழம்பே வந்து செம. சோ அதுவே நான் எப்படி இருக்குன்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். இப்ப அதுக்கு நடுவில் எனக்கு கம்புல இட்லி வேற செஞ்சு கொடுக்க போறாங்க காம்பினேஷனுக்கு. சோ அது என்ன செய்ய போறாங்க, எப்படி அதை வந்து ரெடி பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு அவர் ஷோ. இது ருசிக்கலாம் வாங்க. மேம், பிரேக்குக்கு முன்னாடி ஆசையை தூண்டிட்டீங்க, கம்புல இட்லி வேற பண்ண போறோம்னு. சோ இப்ப எப்படி நம்ம அதை அரைக்க போறோமா இல்ல இட்லி ரெடி பண்ண போறோமா? இது இருக்கட்டும், அதை நம்ம அம்மியில அரைக்கிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் மாவு ஊறணும். கம்பு மாவு போட்டுதான் பண்ண போறோம். இதே கம்பு வச்சு அரைச்சானா நம்ம 12 மணி நேரம் வெயிட் பண்ணணும். நீங்க உடனே இட்லியே சாப்பிட முடியாது. அதனால நம்ம கம்பு மாவு யூஸ் பண்ணி மாவை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோம். எல்லார் வீட்லயும் இட்லி மாவு ரெடியா இருக்கும். அதை வச்சே நம்ம கம்பு இட்லி பண்ணிடலாம். கம்பு மாவு மட்டும் இருக்கட்டும். கம்பு இட்லி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: இட்லி மாவு, கம்பு மாவு, உப்பு. அந்த கம்பு மாவு எப்படி கலக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல வெறும் கம்பு மாவு, அந்த கம்பு மாவு மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்து இதுல போட்டுக்கலாம். கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். இட்லி மாவுல ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால இதுல கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுல தண்ணி ஊத்தி கரைக்கணும். கொஞ்சமா அந்த கம்பு மாவுல கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கட்டி இல்லாம கரைச்சிக்கலாம். நல்லா கம்பு மாவை கரைச்சிக்கணும். கம்பு மாவை நல்லா கலக்கி வச்சுட்டோம். நல்லா அது ஈரம் இருக்கணும். இது ஒரு 2-3 நிமிஷம் வச்சீங்கன்னா நீங்க ஊத்துன ஈரம் வந்து கம்பு மாவு கொஞ்சம் இழுத்து அது சாஃப்ட் ஆயிடும்.
மாவு வந்து ஊறணும். மாவு ஊறதான் உங்களுக்கு வந்து இட்லி நல்லா வரும். அதுக்காக தான் நம்ம குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி இட்லிக்கான மாவை ரெடி பண்ணி வைக்கிறோம். அது ஒரு அரை மணி நேரமாவது அந்த மாவு ஊறணும். அப்பதான் நீங்க இட்லியா வார்க்கும் போது அது நல்லா சாஃப்டா வரும். இப்ப வந்து இது கூட வந்து இட்லி மாவை கலந்துக்கலாம். இப்போ நீங்க ஒரு கப்பு கம்பு மாவு போடுறீங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு இட்லி மாவு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பு மாவை வந்து தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணாங்க. இப்போ அந்த கம்பு மாவோட இட்லி மாவை சேர்த்து ஒன்னோட ஒன்று நல்லா கலந்துட்டு இருக்காங்க. இந்த டைரக்டா அந்த இட்லி மாவுல வந்து கம்பு மாவை போட்டு கலக்கக்கூடாது. முதல்ல இந்த கம்பு மாவுக்கு தேவையான தண்ணியை நம்ம அதுக்கு ஊத்திட்டு அதுக்கப்புறமா தான் இட்லி மாவை போடணும். ஓகே, இப்போ வந்து மாவு ஊறட்டும். இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் மாவை. சோ இப்போ வந்து மாவு ஊறணும். அதுக்குள்ள நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ வந்து கிண்ணத்துல தண்ணி எடுத்து பக்கத்துல வச்சுக்கணும். முதல்ல இந்த மிளகா வத்தல் எல்லாம் போட்டோம் இல்லையா, அந்த மிளகா வத்தல் எல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்து அம்மியில வச்சுக்கலாம். அந்த மிளகா வத்தலோட கொஞ்சம் இந்த வெங்காயம் எது இருந்தாலும் அதையும் கூட கொஞ்சம் வச்சுக்கலாம். வச்சுட்டு முதல்ல அதை மிளகாவை அரைக்கணும். அம்மி அரைக்கும் போது நல்லா தேய்ச்சி இழுத்து அரைக்கணும். அப்பப்போ இந்த இது குழவிக்கல்ல இப்படி இப்படி திருப்பி திருப்பி இப்படி அரைக்கும் போது கொஞ்சமா தண்ணிய இப்படி தெளிக்கணும் மேல. இந்த மிளகா வத்தல் நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா மீதி மசாலாக்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வச்சு அரைக்கணும். கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சமா தண்ணி தெளிக்கணும், ரொம்ப ஊத்தக்கூடாது. இப்படி அரைச்சதுக்கு அப்புறமா இதை நல்லா விழுதா அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிளகாய் வத்தல் அரைச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ வதக்கின பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எந்த பதத்துக்கு வந்து அரைக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். மேம், இப்போ மசாலா நல்லா மை போல அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறீங்க? வதக்கின அதே சட்டியில அதுல எடுத்து போட்டுட்டு அதை கழுவி வேற சட்டியெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். அதே சட்டியை அடுப்புல வச்சுட்டு அரைச்ச மசாலாவை இந்த சட்டியில ஊத்தணும். ஓகே, அரைக்கும் போது அந்த கடைசியில அந்த கல்லெல்லாம் கழுவி எடுத்த தண்ணி, அந்த தண்ணியும் வச்சிருக்கோம். அந்த தண்ணியும் எல்லாம் சேர்த்து சூப்பர். ஸோ அரைச்ச அந்த அம்மிக்கல் அதுல வந்துட்டு நம்ம கடைசியா வந்து வாஷ் பண்றோம் இல்லையா, அந்த தண்ணி வரைக்கும் மேம் வந்து பத்திரமா எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ அப்ப எதுக்கு இதை வேற பாதுகாப்பா எடுத்து வைக்கிறாங்கன்னு பார்த்தேன். இப்பதான் தெரியுது, அதை அரைச்சு வச்ச கலவையோட சேர்த்திருக்காங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா சிக்கன் வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தணும். அது கூட கழுவி ரெடியா எடுத்து வச்சிருக்கிற நாட்டுக்கோழி, இந்த நாட்டுக்கோழியில நீங்க ஈரல் அந்த மாதிரி பீஸ் எல்லாமும் இதுல போட்டு விடணும். ஓகே, நல்ல எலும்பு சதை எல்லாமே இந்த இதுல குழம்புல நீங்க எல்லா டைப் ஆஃப் பீசஸும் சேர்த்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து எல்லா பீஸும் இதுல போட்டிருக்கோம். இதுல வந்து இன்னும் சில விஷயங்கள் சேர்க்கணும். ஓகே, அதாவது மஞ்சத்தூள். எந்த நான்வெஜ் சமையல் பண்ணினாலும் அதுல வந்து மஞ்சத்தூள் கண்டிப்பா போடணும். மஞ்சத்தூள் போட்டு கலந்து விட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு கூட நம்ம வந்து எடுக்கும் போது கையில எடுத்து போட்டோம்னா நமக்கு அளவு நல்லா தெரியும். இதே ஸ்பூன்ல போடும் போது சில டைம் தவறி போகலாம். அதனால கையில எடுத்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த தூள் உப்பு உபயோகிக்கிறத விட கல் உப்பு ரொம்ப நல்லது. இப்போ வந்து இது கொதிக்கட்டும். இதுல இவ்வளவுதானா அப்படின்னு கேட்பீங்க. இது மட்டும் இல்ல, இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வந்து உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வந்து புளிப்பு சுவை தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தக்காளி அவாய்ட் பண்ணிடலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் புளிப்பு சுவையும் சேர்ந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல வந்து
கொஞ்சம் தக்காளி, நறுக்குன தக்காளி, ஒரு தக்காளி 2 தக்காளி அந்த மாதிரி. ஆனா எப்பவுமே இந்த மாதிரியான குழம்புக்கு நாட்டு தக்காளி ரொம்ப நல்லது. இப்போ இந்த குழம்புல வந்து ஒரு 2 கொதி வந்ததுக்கு அப்புறமா அந்த உப்பு காரம் எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நமக்கு காரம் பத்தல அப்படின்னா மிளகாத்தூள் போடலாம், இல்ல உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை மூடி வச்சிடணும். மூடி வச்சு குறைஞ்சது ஒரு 20 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வேக விடணும். அப்பதான் நாட்டுக்கோழி நல்லா வேகும். முதல்ல வந்து அது கொதிக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா குறைச்சு வச்சிடணும். அதாவது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஒரு 20ல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடணும். வேக விட்டு இறக்கினா குழம்பு ரெடி. அதுக்கு மேல இதுல வேலையே கிடையாது. இப்போ குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து இட்லி எப்படி பண்றது அப்படிங்கறத பாத்துடலாம். கொதிச்சிட்டு இருக்கு, இதை மூடி வச்சிடலாம். அது பாட்டுக்கு வேகட்டும். நம்ம இட்லி ஊத்தி வச்சிடலாம். இப்போ மாவு வந்து கொஞ்ச நேரம் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ வந்து அந்த மாவை நல்லா கரைச்சிக்கலாம். மாவை கலக்கி வச்சிட்டோம். இப்போ வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு இட்லி பானையை எடுத்து வச்சிடலாம். மேக்ஸிமம் எவ்வளவு நேரம் ஊறினா சூப்பர் இட்லி கிடைக்குமா? ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அது ஊறணும். இப்போ வந்து தண்ணி ஊத்தி இட்லி தட்டு போட்டு வச்சிருக்கோம். எப்பவுமே இட்லி ஊத்துறது ஒரு சிலருக்கு வந்து நான் இட்லி பண்ணா நல்லாவே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்னன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வேலை முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ஊத்துவீங்க, உடனே அந்த இட்லி தட்டை ஊத்தி வச்சுட்டு வந்துருவீங்க. அதுக்கப்புறம் அது அதுவா கொதிச்சு மேல வரும். அப்படி பண்ணக்கூடாது. எப்பவுமே தண்ணியை ஊத்தி அந்த தண்ணி கொதி வரும்போது தான் நீங்க இட்லி ஊத்துன தட்டை உள்ள வைக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா உங்க இட்லி ரொம்ப நல்லா வரும். இட்லி பானையில தண்ணி ஊத்தி தண்ணி கொதிக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இட்லி ஊத்துன தட்டுல எடுத்து உள்ள வைக்கணும். இப்போ இதுக்கு வந்து லைட்டா எண்ணெய் போட்டுக்கலாம். சார், நிறைய பேர் இட்லியோட சண்டை போட்டுட்டு இருப்போம். அது மார்னிங் ஆஃபீஸ் கிளம்புற அவசரத்துல அப்பதான் அது இட்லி எல்லாம் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு இருக்கோம். ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப 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 அழகா நீங்க இன்னைக்கு வந்து ஒரு டிப் வந்து கொடுத்தீங்க. ஏன்னா பெரும்பாலான ஒரு வீட்டுல அடிக்கடி செய்யற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியா தான் இருக்கும். ஆனா அது டென்ஷனாவே செய்வாங்க. இப்போ வந்து தண்ணி கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள இப்படி மாவை ஊத்திடலாம். மாவு ஊத்தும் போது மாவு வெளியெல்லாம் வரக்கூடாது. மாவு கரண்டியில எடுக்கும் போது இப்படி நல்லா வலிச்சு விட்டுட்டு எடுத்தீங்கன்னா எல்லா பக்கமும் செதறி போகாம எடுக்க முடியும். மேம், இட்லி ஊத்திட்டீங்க. இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சு. ஓகே. இப்படி தண்ணி நல்லா ஆவி மேல வந்ததுக்கு அப்புறம் தான் இட்லி தட்டை உள்ள வைக்கணும். வச்சுட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் 10 to 12 நிமிஷம் மூடி வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இட்லியை வேக விடுங்க. அதே மாதிரி இப்போ குழம்பு என்ன ஆச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. சோ இப்ப இந்த நாட்டுக்கோழி நல்லா குக் ஆகணும்னா எவ்வளவு நேரம் கொதிக்க விட்டா சரியா இருக்குமா? குறைஞ்சது ஒரு 20ல இருந்து 25 நிமிஷம் வரைக்கும் கண்டிப்பா கொதிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம எல்லாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்ஷன் பார்த்துட்டு கொஞ்சம் எனக்கு இப்போ நான் போட்ட மிளகா பத்தல அப்படின்னு தோணுது. அதனால நான் கொஞ்சமா பிரேக் அப் என்ன விட்டு நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் போட்டதே எவ்வளவு அளவுல சொல்றேன். கொஞ்சம் மிளகாத்தூள் வேணும்னா, ஏன்னா நம்ம மிளகா வறுத்து போட்டு அரைக்கும் போது குண்டு மிளகா வந்து அதிகமா கலர் கொடுக்காது. அதனால அதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரசாரமா வேணும்னா மிளகாத்தூள். அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடர் கூட நான் போடுறேன். நல்லா அந்த கடைசியில பெப்பர் பவுடர் போடும் போது வந்து வாசனை நல்லா இருக்கும். மேம், மனம் வந்து அட்டகாசமா இருக்கு. ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஹாப்பியா இருக்கும். அநேகமா ரெடி ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். இப்போ நம்ம இட்லி வெந்திருக்கும். இட்லி எடுத்துடலாம். ஓகே. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ இட்லி தட்டை எடுத்துடலாம். ஸோ நம்ம அம்மியில அரைக்கிற விதம் எப்படி அரைக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இட்லி
இட்லி மாவு வந்து கரைக்கிறதுல இருந்து அது எப்படி இட்லி குக்கர்ல ஊத்தி வேக வைக்கணும் அப்படிங்கறது நமக்கு வந்து தண்ணி இட்லி குக்கர்ல ஊத்தி காய வைக்கிறதுல இருந்து நமக்கு ப்ராசஸ் ரொம்ப அழகா சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் இதுக்கப்புறம் நம்மளும் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து இத இட்லி எடுக்கலாம். ஒரு ஸ்பூன் கொடுங்க. கம்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு. அழகா இட்லி வந்துருச்சு. இட்லி வந்துருச்சு. இப்போ குழம்பு. ஓகே, குழம்பையும் நிறுத்திடலாம். ஓபன் பண்ணிட்டு கடைசியில நம்ம சவுத் இந்தியன் கார்னிஷிங், அதாவது கருவேப்பிலையும் கொத்தமல்லி. கொஞ்சம் பச்சையா கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகே, கொத்தமல்லியே தூவிடலாம். இப்போ குழம்பும் ரெடி. ஸோ ஃபைனல் டச்சா கருவேப்பிலை கொத்தமல்லி அதை வந்து நாட்டுப்புறத்து நாட்டுக்கோழி குழம்புல வந்து மேம் தூவிட்டாங்க. எடுத்து வச்சிருக்காங்க. லெக் பீஸ் போட்டு அப்படியே சுத்தியும் குழம்பு ஊத்திட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். தேங்க்யூ. இப்படி கொடுத்தா யாருக்கு சாப்பிடணுன்ற ஆசை இல்லாம போகும். எனக்கு குக் பண்ணும் போதே வந்து எப்படா ரெடி ஆகும் அப்படின்னு இருந்தது. ஸோ ரொம்ப அழகா இது வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. மனம் அட்டகாசமா இருக்கு. ஸோ இப்போ இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் மேம், சான்ஸே இல்ல. நல்லா சப்பை போட்டு சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்டா இருக்கு. நான் கம்பு இட்லி நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்றேன். ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு. அண்ட் நாட்டுப்புறத்து நாட்டுக்கோழி குழம்பு, நீங்க பேர் சொல்லும் போதே வந்து எனக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்தது. ஸோ அதுவும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம இப்ப நாட்டுக்கோழிலாம் ரொம்ப நம்ம யூஸ் பண்றது இல்ல, அதனுடைய இதை கூட நம்ம வந்து மறந்துட்டு இருப்போம். ஆனா வந்து அவ்வளவு அட்டகாசமா நீங்க சமைச்சு கொடுத்துருக்கீங்க. அண்ட் நீங்க பரிமாறின விதம், இந்த மண்சட்டியோட நறுமணமும் சேர்ந்து அந்த சூட்ல வந்து வருது. ரொம்ப அட்டகாசமா இருந்தது மேம். தேங்க்யூ சோ மச். நாட்டுப்புறத்து கோழி குழம்பு செய்யும் முறை: மண் சட்டியை வைத்து சட்டி சூடானதும் சிறிது நல்லெண்ணெய் சேர்க்கவும். எண்ணெய் சூடேறிய பிறகு சிறிது பூண்டு சேர்த்து வதக்கவும். பூண்டு வதங்கியதும் சின்ன வெங்காயம் சேர்க்கவும். வெங்காயம் நன்கு வதங்கிய பிறகு கருவேப்பிலை, சீரகம், மிளகு, மிளகாய் வத்தல் சேர்த்து நன்கு வதக்கவும். இதோடு மல்லித்தூள் சேர்த்து கிளறிவிடவும். அடுப்பை அணைத்து சிறிது சீரகம் சேர்த்து இறக்கி ஆறவிட்டு பின்பு அம்மியில் அரைத்தெடுக்கவும். அதே கடாயில் அரைத்த விழுது தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நாட்டுக்கோழியை சேர்த்து அத்துடன் மஞ்சள் தூள் சிறிது சேர்த்து கிளறவும். பின்பு தேவையான அளவு உப்பு மற்றும் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து பரிமாறினால் நாட்டுப்புறத்து கோழி குழம்பு தயார். கம்பு இட்லி செய்யும் முறை: கம்பு மாவை தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி உப்பு சேர்த்து கலக்கிக் கொள்ளவும். இதோடு ஒரு கரண்டி இட்லி மாவை சேர்த்து கிளறவும். அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் இட்லி வேகும் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி இட்லி தட்டில் சிறிதளவு எண்ணெய் தடவி கரைத்து வைத்துள்ள மாவை ஊற்றவும். 10 நிமிடம் கழித்து திறந்து எடுத்து பரிமாறவும். ஆரோக்கியமான கம்பு இட்லி தயார். சரி நேர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இது ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.